மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அரங்கில் நிறைந்திருக்கும் நண்பர்களே, நண்பிகளே, எங்க அணியினரின் பேச்சை கேட்டு ஆடி போயிருக்கும், அசந்து போயிருக்கும் எதிர் அணியினரே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். சமூக வலைத்தளங்கள் மாணவர்களை பலவீனமே படுத்துகிறது என்ற தலைப்பில் இன்று நான் பேச வந்துள்ளேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. நடுவரே அவர்களே, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆனா பேய் வருதுன்றானுங்க, பிசாசு வருதுன்றானுங்க, இதுக்கு பயந்துக்கிட்டே பிள்ளைங்கள்லாம் தூங்க போயிடுவாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆனா புது டேட்டா வருதுன்னு முழிச்சிருந்து ஃபோன் பார்க்குறாங்க. நடுவரையா, என் வீட்டிலலாம் ஒய்ஃபை இருக்குமா, அன்லிமிட்டெடு. என் பையன் தூங்குறதே இல்லை. ஐயா, நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, விருந்தோம்பல்னு. அதில் வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு தண்ணீர், தேநீர் இதெல்லாம் கொடுத்து வரவேற்பாங்க. அது ஏன் தெரியுமா ஐயா? இல்லை, இப்போ ஒய்ஃபை பாஸ்வேர்டும் கொடுக்கணும். இப்போ வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு ஒய்ஃபை பாஸ்வேர்டும் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கெல்லாம் வைஃபை பாஸ்வேர்டும் சார்ஜரும் கொடுத்து வரவேற்கிறாங்க. அது கூட பரவாயில்ல ஐயா. பொண்ணு பார்க்குற விசேஷம்னு ஒன்று நடக்கும். அதில் பொண்ணு வீட்டார் கேட்பாங்க, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா, சின்ன பொண்ணு நல்லா இருக்கான்னு. மாப்பிள்ளை பதில் சொல்கிறாரு, பெரிய பின் சார்ஜர் இருக்கா, சின்ன பின் சார்ஜர் இருக்கான்னு. அதனால தான் கவர்மெண்ட் இப்போ எல்லா மொபைலுக்கும் சி டைப்னு ஆக்கிட்டாங்க. நடுவரையா கூறியது போலவே பொன்னியின் செல்வன் படத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த கதையை யார் எழுதுனதுன்னு யாருக்கா தெரியுமா? மணிரத்னம். சரியா சொன்னீங்க. ஆனா அவர் தயாரிப்பாளர். எழுதுனது யாருன்னா கல்கி. இதுவே தெரியாத அளவுக்கு மொபைல் போன்ல மூழ்கி போயிருக்காங்க நம்ம மாணவர்கள். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவையா டிகிரிக்கு யோசிப்பாங்க, என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கே ஒரு நாள் 2 நாள் இப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபோட்டோவை ஸ்டோரி வைக்கிறதுக்கு பாட்டு தேடுறாங்க மணிக்கணக்கில். அப்படி மாறி போயிருக்கு காலம். இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களே, இதை யார் கண்டுபிடிச்சதுன்னு யாருக்கா தெரியுமா? கண்டுபிடிச்சது மார்ட்டின் கூப்பர். ஆனால் அவரே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மேலே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன்னு. ஆனால் நம்ம எதிர்த்தரப்பில் தம்பி விஜய் இருக்காரு. அவர் காலையில் பஸ் ஏறினோடனே ஃப்ரீ ஃபயரில் ஆரம்பித்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குட் நைட் மெசேஜ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து வராமல் தூங்க மாட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். நடுவரையா அவர்களே, சாப்பாடு வாங்கினா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? கடைக்கு போய் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சாப்பாடு வாங்கினா அதை வளைச்சு ஃபோட்டோ எடுத்து அதுக்கு ஒரு 4-5 ஃபில்டர் போட்டு அதை ஒரு 50 பேருக்கு அனுப்பி அந்த 50 பேரையும் வைத்தறிச்சல் ஆக்கி அதை ஸ்னாப் சாட்டுன்ற பேரில் யூஸ் பண்ணுறாங்க. இது கூட பரவாயில்ல. ஒரு சில கூட்டம் இருக்கு, கருப்பா எதையான எடுத்து அனுப்புவாங்க. அது என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது, பார்க்குற நமக்கும் தெரியாது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, வா மச்சான் விளையாடலாம், கிரவுண்டுக்கு போகலாம், கிரிக்கெட் ஆடலான்னு கூப்பிடுவாங்க. இப்போல்லாம் ஃபோன் அடிச்சு வா மச்சான் மேட்ச் போடலாம். என்ன மேட்ச்சு? ஃப்ரீ ஃபயரு, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு இப்படிலாம் இருக்குது. ஆனால் இது கூட பரவாயில்ல. இதில் ரம்மி, 11 சர்க்கிள் இந்த மாதிரி கேம்லாம் இருக்குது. முன்ன ஒரு பழமொழி இருக்குது, ஆமை புகுந்த வீடு நல்லா இருக்காதுன்னு. ஆனால் இப்போ ஆண்ட்ராய்டு புகுந்த வீடு நல்லா இருக்க மாட்டேங்குது. நம்ம சகோதரி அபிநயா சொன்னாங்க, கத்திரிக்கோள்னு ஒரு உதாரணம் சொன்னாங்க. இதில் 10% மாணவர்கள் அதை நன்மைக்கு யூஸ் பண்ணுறாங்க, 90% மாணவர்கள் தீமைக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த 10% மாணவர்களுக்காக 90% மாணவர்களை நம்ம இழக்க முடியுமா? இதுக்கு மறுப்பு தெரிவிப்பீர்களா? எனவே நடுவர் அவர்களே, இவ்வளோ தீமைகள் இருக்கும்போது சமூக வலைத்தளங்கள் எப்படிங்க ஐயா பலமாக இருக்கும்? அது பலவீனமே என்று கூறி நான் என் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவங்க பேசின மாதிரி இல்லை, நடுவரை மிரட்டின மாதிரி இருந்தது. அது எப்படி நீங்கள் பலப்படுத்துறீன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம மாணவி தாரிதா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம்.